ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற கிரைண்டரை மேஜிக் பண்ணி நல்ல விதமாக மாற்றுறோம். அது எப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு நம்ம கிரைண்டரை கழுவுறதுக்கு நம்ம நார்மலாக இது சாப்பாடுற பொருள் செய்கிறதுனால நம்ம இதில் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அந்த கொட்டியிருக்கிற அரிசி, அப்புறம் நம்ம அரைக்கும் போது பட்டிருக்கிற தண்ணி, அது எல்லாத்தையும் நல்லா இதாக இருக்கும். அதனால் அதை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டுட்டு வெறும் தண்ணியில் ப்ரஷ்ஷை மட்டும் முக்கிக்கோங்க. சோப்பு எதுவுமே தொடாமல் ப்ரஷ்ஷை மட்டும் முக்கி அதை கழுவி எடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் உடனே உங்கள் கிரைண்டர் இவ்வளோ பெருசு இவ்வளோ அழுக்காவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். இப்போ திருவிழாவுக்கு மாவு அரைச்சதுனால கொஞ்சம் அதிகமாக அழுக்காயிடுச்சு. 2 நாளில் இவ்வளோ அழுக்காயிடுச்சு. அதனால் சரி, அதையும் ஒரு க்ளீனிங் வீடியோவாக போடுவோமே அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சோப்பு, அப்புறம் நான் சொல்லுவேன் லிக்விட், அது எதுவுமே கலக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் அரைக்கிற கிரைண்டர். அதனால் வெறும் தண்ணியில் அந்த ஸ்க்ரப்பரை முக்கி முக்கி தொடச்சாலே போதும், நமக்கு போயிடும். ஏன்னா இது ரொம்ப நம்ம 1 மாதம் 2 மாதம் சேர்த்து அழுக்கு கிடையாது, அரைக்கும் போது கொட்டினது தான். அதனால் நம்ம தண்ணி வச்சு தொடச்சாலே போயிடும். ஆனால் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் துணி வச்சு இல்லைன்னா காஞ்ச துணி வச்சோ தொடச்சி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே அன்றைக்கி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது ஒரு விடுகதை சொன்னேன்னா, அதுக்கான விடையை நான் சொல்லட்டா? அதுக்கான விடை என்ன தெரியுமா? வெயில் ஒழுகும் மழை ஒழுகாத வீட்டில் இருக்கும் பெண் அரசே அப்படின்னா, வெயில் விழும் மழை விழாது அப்படின்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்குறதுக்கு அவள் சொல்கிறா, வலையை எடுத்துகிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த பல்லு இல்லாத நாயை கூப்பிட்டுக்கிட்டு முள் இல்லாத காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காருன்னு சொன்னால, அப்போ பல்லு இல்லாத நாய் அப்படின்னா அது வலை, முள் இல்லாத காடு அப்படின்னா கடல். அதனால் வலையை எடுத்துகிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இதுதான் அதோட ஆன்சர். இதோட விடுகதை வந்து முழுசாக தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுற வீடியோ இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது. சரியா? இப்போது நான் வந்து ஒரு கதை சொல்லலை, ஒரு சாதாரணமான ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட மாவு அரைக்க கொடுக்க வரும்போது நல்லா இருக்குன்னு தான் உங்ககிட்ட அரைக்க கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு 10,000 தடவை யோசனை. எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, விருப்பம் இல்லைன்னா கொடுக்காதீங்க. வாங்கி சாப்பிட்றவங்களாம் மனுஷங்களாகவே தெரியலையா? அந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க வேண்டாம், நீங்கள் எங்களை பற்றி வெளியில் சொல்ல வேண்டாம். ஆனால் குறை சொல்லாமதையாவது இருக்கலாம்ல. இந்த வர்றவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நீ அங்கே வாங்காத, நீ அதை செய்யாத, அது என்ன பழக்கம்னே தெரியல. கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கார். என்ன நம்மளும் இதெல்லாம் பழகிக்கிடணுமா? இல்லை இது தப்பா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அதில் எந்த குறையும் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம். அதை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு மன உளைச்சல் தான் நம்மளால் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி போகிறது, அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லோரும் கிச்சன் வீடியோ கேட்டிருந்தீங்க. கிச்சன் வீடியோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியாவது உங்களுக்கு ஃபுல் கிச்சன் ஓவர் வியூ காமிச்சிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கிச்சன் வீடியோவும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் ஒன்றுமே நானும் தினம் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் பேசுகிறது குறையா இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது தேவைப்படுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனாலும் யாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குன மாதிரியே தெரியல. ஆனால் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தானே நமக்கு நிறைய இது கிடைக்கும். எனக்கு மானிட்டைசேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு கிவ் அவே கொடுப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.